ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ 10th சோஷியல் சயின்ஸ்க்கான பப்ளிக் எக்ஸாமோட டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் என்ன 5 மார்க்ஸ் என்ன தான் பசங்களை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின் பக்காவாக படிச்சிருங்கப்பா. அடித்து சொல்கிறேன், இதில் இருக்கிறத மேக்ஸிமம் கொஷின்ஸ் கண்டிப்பாக நடக்க போகும் போத்தில் கண்டிப்பாக கேட்க போகிறாங்க. ஸோ அதனால் என்னென்ன கொஷின்ஸ் இருக்குன்னு காட்டுறேன், பார்த்து வச்சுங்க. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, போய் ஜாயின் பண்ணுறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் 1 பற்றி ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் வாட் வேர் த 3 militant forms of nationalisms in Europe. Second one, what do you know of the trench warfare. Third one, list out any 2 causes for the failure of the League of Nations. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 5 மார்க்ஸ் பா. டிஸ்கஸ் த மெயின் காசஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். நெக்ஸ்ட் எஸ்டிமேட் த ஒர்க் டன் பை த லீக் ஆஃப் நேஷன்ஸ். ஓகேங்களா. யூனிட் 2 சாப்டர் 2 பற்றி 2 மார்க்ஸில் வாட் யூ நோ ஆஃப் த ஒயிட் டெரர் இன் இந்து சைனா. நெக்ஸ்ட் டிஃபைன் டாலர் இம்பீரியலிசம். மோஸ்ட் இம்பார்ட்டன்டான கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. நெக்ஸ்ட் 5 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த ரைஸ் அண்ட் க்ரோத் ஆஃப் நேஷனலிஸ்ட் பாலிடிக்ஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் யூனிட் 3, what do you know of beverage report. Next, what are the objectives of IMF. very important, கம்பல்சரி படிக்கணும். 5 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு வார் 2. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் what do you know of பேக்ட். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், வாட் வாஸ் மார்ஷல் பிளான். கம்பல்சரி படிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான கேள்வி, இம்பார்ட்டன்ட் டாப் மோஸ்ட் படித்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் எஸ்டிமேட் த ரோல் ஆஃப் மேவ் சே சங் இன் மேக்கிங் சைனா ஏ கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் யூனிட் 5 பா. ஸோ 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்கஸ் மகாதேவ் கோவிந்த் ரனத்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு சோஷியல் ரிஃபார்ம்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், ரைட் ஏ நோட் ஆன் ரிஃபார்ம்ஸ் ஆஃப் ராமலிங்க அடிகள். கம்பல்சரி படிக்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி. 5 மார்க்ஸில் டிஸ்கஸ் த சர்க்கம்ஸ்டான்சஸ் தட் லெட் டு த ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் ஆஃப் 19th century. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், 19th century ரைட் அண்ட் எஸ்ஏ ஆஃப் த ரோல் பிளேட் பை த 19th ரிஃபார்மர்ஸ். ஓகேங்களா. டுவர்ட்ஸ் த காஸ் ஆஃப் உமன்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் யூனிட் 6 பொறுத்த 2 மார்க்ஸில் வாட் வாஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த பேட்டில் ஆஃப் காலக்காடு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி செகண்ட் ஒன், ஹைலைட் த எசன்ஸ் ஆஃப் த திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் ஆஃப் 1801. டாப் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான கொஸ்டின், கம்பல்சரி படிக்க வேண்டிய கேள்விப்பா. உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு சாப்டர்லேருந்தும் ஒவ்வொரு அதிகபட்சம் 2லேருந்து 3 2 மார்க்ஸ் தான் கொடுக்குறேன், படித்து வச்சிருக்கேன். 5 மார்க்ஸில் அக்கௌண்ட் ஃபார் த அவுட் பிரேக் ஆஃப் வேலூர் ரிவால்ட் இன் 1806. டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அட்டெம்ப்ட் அண்ட் எஸ்ஏஃப் ஆஃப் த ஹீரோயிக் ஃபைட் வீரபாண்டிய கட்டபொம்மன் கண்டக்டட் அகேன்ஸ்ட் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. நெக்ஸ்ட் யூனிட் 7 2 மார்க்ஸ் பொறுத்த ஹைலைட்ஸ் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஹோம் ரூல் மூவ்மெண்ட். அதுக்கப்புறம் சம்மரைஸ் த எசன்ஸ் ஆஃப் லக்னோ பேக்ட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் டிஸ்கஸ் த காஸ் ஆஃப் த ரிவோல்ட் ஆஃப் 1857. உங்களுக்கு 8 மார்க்ஸ்லையும் கேட்கலாம், 5 மார்க்ஸ்லையும் கேட்கலாம், படிச்சு வச்சிருங்க. வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் யூனிட் 8 பொறுத்த 2 மார்க்ஸில் ரைட் ஏ நோட் ஆன் த கிலாஃபத் மூவ்மெண்ட். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், வை டிட் காந்தி வித்ரா த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். ஓகேங்களா. அதுக்கப்புறம் தேர்ட் ஒன், வாட் ஆர் த டேர்ம்ஸ் ஆஃப் த பூனா பேக்ட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமைன் த ஃபேக்டர்ஸ் தட் லெட் டு த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் காந்தி. ஓகேங்களா. ஸோ இன்ட்டு மாஸ் லீடராக. நெக்ஸ்ட் யூனிட் 9 பொறுத்த 2 மார்க்ஸில் லிஸ்ட் அவுட் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த மாடரேட்ஸ். அப்புறம் வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அனி பெசன்ட் டு இந்தியாஸ் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், டபுள் ஸ்டார் கொடுத்து படிங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு சாப்டர்லேருந்து 2 மார்க்ஸ் ரெண்டில் முன்னாடி கொடுக்குறேன், நல்லா படிச்சு வச்சிருங்கப்பா. அதுக்கப்புறம் டிஸ்கஸ் த ரெஸ்பான்ஸ் டு ஸ்வதேசி மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு. யூனிட் 10 பொறுத்த 2 மார்க்ஸில் ரைட் எ நோட் ஆன் தமிழ் ரினைசன்ஸ். அப்புறம் எஸ்டிமேட் பெரியார் ஆஸ் எ ஃபெமினிஸ்ட். ஓகேங்களா. வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் 5 மார்க்ஸில் எஸ்டிமேட் பெரியார் யூஎஸ் டிசிசிவ் கான்ட்ரிபியூஷன் டு த சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் தமிழ்நாடு. 8 மார்க்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் எனி 3 jurisdiction ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. மோஸ்ட் இம்பார்ட்டன்டான கொஸ்டின், படிச்சு வச்சிருங்க. நெக்ஸ்ட் சிவிக்ஸ் பா. ஸோ சிவிக்ஸை பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல் வாட் இஸ் ஏ கான்ஸ்டியூஷன், அப்புறம் வாட் இஸ் ஏ ரிட், அப்புறம் வாட் இஸ் நேஷனல் எமர்ஜென்சி. 5 மார்க்ஸில் எக்ஸ்பிளைன் த சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் மென்ஷன் த டிஃபரன்சஸ் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி. ஓகே, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. யூனிட் 2 மார்க்ஸில் ரைட் ஏ ஷார்ட் ஆன் மணி பில். டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்புறம் வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். கண்டிப்பாக படிக்க வேண்டிய கேள்வி. 5 மார்க்ஸில் கிரிட்டிக்கலி எக்ஸாமைன் த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். அப்புறம் எக்ஸ்பிளைன் எனி 3 jurisdiction ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் யூனிட் 3 2 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த appellate jurisdiction of the high court. அதுக்கப்புறம் 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் critically examine the functions and powers of the council of ministers. டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கம்பல்சரி படிங்க. ஒன்று 2 தான் கொடுத்து வச்சிருக்கேன், எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் தான் அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதே யூனிட் 4 பொறுத்த 2 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் எனி 4 கைடிங் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பஞ்சசீல். வெரி இம்பார்ட்டன்ட். அதே செகண்ட் ஒன், லிஸ்ட் அவுட் த மெம்பர் கண்ட்ரிஸ் ஆஃப் சார்க்பா. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இந்த தடவை எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகளில் இதுவும் ஒன்று. அப்புறம் டிஃபரன்ஷியேட்பா டொமஸ்டிக் பாலிசி ஃபாரின் பாலிசி, கண்டிப்பாக படிக்க வேண்டிய கேள்வி. நெக்ஸ்ட் 5 மார்க்ஸ் ரைட் ஏ டீடைல் நோட் ஆன் நான் அலைன்மெண்ட். ஓகேங்களா. ஸோ அப்படி யூனிட் 5 பொறுத்த 2 மார்க்ஸில் வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஜப்பான் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஜிம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் மென்ஷன் த மெம்பர் கண்ட்ரிஸ் ஆஃப் பிரிக்ஸ். தேர்ட் ஒன், லிஸ்ட் அவுட் எனி 5 குளோபல் குரூப்பிங்ஸ் இன் விச் இந்தியா இஸ் எ மெம்பர். 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் மென்ஷன் ஒபெக் மிஷன்ஸ் அண்ட் ஹவு டஸ் இட் ஹெல்ப் அதர் கண்ட்ரிஸ். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் பாஸ்ங்களா. ஸோ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸில் டிஃபைன் நேஷனல் இன்கம். கண்டிப்பாக இதோட கேட்பாங்க, சொல்லக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்புறம் ரைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிடிபி.
கேள்வி ஓகேங்களா. அதுக்கப்புறம் ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் GNH, அப்புறம் HDI கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ், அப்புறம் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அப்போ கண்டிப்பாக படிக்க வேண்டிய கேள்வி. 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் கால்குலேட்டிங் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப் மோஸ்ட். அதுக்கப்புறம் ரைட் எனி 5 டிஃபரன்சஸ் பிட்வீன் த growth அண்ட் டெவலப்மெண்ட் ஓகேங்களா, கண்டிப்பாக படிக்க வேண்டிய கேள்வி. நெக்ஸ்ட் யூனிட் 2 பொறுத்த 2 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த ரிஃபார்ம்ஸ் மேட் டு அடாப்ட் குளோபலைசேஷன். அதுக்கப்புறம் ரைட் எனி 2 பாசிட்டிவ் இம்பாக்ட் ஆஃப் குளோபலைசேஷன். ஸோ 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் MNC. அதுக்கப்புறம் ரைட் த சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் யூனிட் 3 பொறுத்த 2 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் ஃபுட் செக்யூரிட்டி அக்கார்டிங் டு FAO, வெரி 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 இம்பார்ட்டன்ட்ப்பா. ஸோ அதுக்கப்புறம் வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன், கண்டிப்பாக படிங்க, இது ஸ்கிப் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் ரைட் சம் நேம் ஆஃப் த நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ஸ் இன் தமிழ்நாடு, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த தடவை எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகளை தேர்டு ஒன்று. ஸோ நல்லா படித்து வச்சுருங்க. ஸோ 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் elaborate the public distribution system ஓகேங்களா. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் வாட் ஆர் த மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த நியூ அக்ரிகல்ச்சரல் பாலிசி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 4 பொறுத்த 2 மார்க்ஸ் ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் GST பா, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் ரைட் இன் 2 டிஃபரன்ஸ் பிட்வீன் டேக்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ். அப்புறம் வாட் இஸ் டேக்ஸ் எவேஷன், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் வாட் இஸ் மீன் பை பிளாக் மணி, கம்பல்சரி படிக்க வேண்டிய கேள்விகளில் ஃபோர்த் ஒன்று. இந்த தடவை கொஞ்சம் எதிர்பார்க்கக்கூடிய டபுள் ஸ்டார் கொடுத்து படிங்க. 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் சம் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸஸ் ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸில் வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் கரண்ட்லி இன் தமிழ்நாடு. அப்புறம் வாட் இஸ் மீன் பை என்டர்பிரனர். அதுக்கப்புறம் மென்ஷன் எனி 3 இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸ் இன் தமிழ்நாடு. 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் என்டர்பிரனர். அப்புறம் செகண்ட் ஒன் வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஜாகிரஃபிலேருந்து பார்த்தீங்கன்னா கிவ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் IST, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ரைட் ஏ ஷார்ட் நோட் அண்ட் டெக்கன் பிளாட்டியூ, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 5 மார்க்ஸில் கிவ் அண்ட் அக்கௌண்ட் ஆன் த மேஜர் பெனின்சுலர் ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் யூனிட் 2 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். அதுக்கப்புறம் வாட் இஸ் பர்ஸ்ட் ஆஃப் மூன்சூன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 5 மார்க்ஸில் டிஸ்கிரைப் த ஃபாரஸ்ட் ஆஃப் இந்தியா, டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் டிஃபைன் சாயில், ரைட் ஏ பிரீஃப் நோட் ஆன் த கேட்டகரிஸ் ஆஃப் ஃபிஷரிஸ் இன் தமிழ் இந்தியா. நெக்ஸ்ட் 5 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எனி 5 டைப்ஸ் ஆஃப் சாயில் இன் இந்தியா அண்ட் எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சாயில். நான் பசங்க வந்து டாப் மோஸ்ட் கோல்டன் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக டாப் மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் பசங்களா. அட்லீஸ்ட் இதை வச்சு படிச்சுட்டு போங்க, கண்டிப்பாக மார்க் தரமாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் த யூஸ் ஆஃப் மேங்கனீஸ். அதுக்கப்புறம் வாட் இஸ் நேச்சுரல் கேஸ், மென்ஷன் த மேஜர் ஏரியாஸ் ஆஃப் ஜூட் ப்ரொடக்ஷன் இந்தியா, கம்பல்சரி படிக்க வேண்டிய கேள்வி. நெக்ஸ்ட் டிஸ்கிரைப் த மேஜர் சேலஞ்சஸ் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ். நெக்ஸ்ட் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸில் ரைட் ஏ நோட் அண்ட் பைப்லைன் நெட்வொர்க் டிரான்ஸ்போர்ட் இன் இந்தியா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். மெரிட்ஸ் ஆஃப் ரோட்வேஸ் கம்பல்சரி படிக்கணும், ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்புறம் டிஃபைன் இன்டர்நேஷனல் ட்ரேடு. 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் அர்பனைசேஷன் அண்ட் எக்ஸ்பிளைன் இட்ஸ் ப்ராப்ளம் ஓகேங்களா. யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸில் வாட் இஸ் தெர்ரி. அப்புறம் டிஃபைன் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன், ஃபர்ஸ்ட் ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இதில். அப்புறம் ஹவ் இஸ் கோஸ்டல் பிளைன் ஃபார்ம்டு. நெக்ஸ்ட் 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் த ரிஸ்க் ரிடக்ஷன் மெஷர்ஸ் டேக்கன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சைக்ளோன். நெக்ஸ்ட் யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் ஒய் கோயம்புத்தூர் இஸ் கால்ட் த மேன்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்புறம் வாட் இஸ் MRTS, படிக்க வேண்டிய கேள்வி. அப்புறம் பிரிங் அவுட் த மினரல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன் தமிழ்நாடு ஓகேங்களா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ப்பா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மேலே கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து கேள்விகளையும் நல்லா படித்து வச்சுருங்க. டாப் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாப்டர்லேருந்தே பார்த்தால் தெரியும். அதிகபட்சமாக 2 தான் இருக்கும். ஹிஸ்ட்ரியில் மட்டும்தான் 2, 3 ஒரு சில சாப்டர் தான் கொடுத்துருப்பேன். ஸோ எல்லாத்தையும் பக்காவாக படிச்சிங்கன்னா எப்படி ப்ரோ 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாத்தையும் அட்டன் பண்ணி நமக்கு மேக்ஸிமம் ஆஃப் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா பக்காவாக அட்டன் பண்ணிடலாம். டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் என்ன படிக்கணும், டிஃபரன்ஷியேட் இருக்குது, கிவ் ரீசன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேப்ஸ் என்னென்ன இருக்குது, ஸோ அதெல்லாம் படித்தா போதும் ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. மறக்காம ஃபஸ்ட் டைம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. டாட்டா, பை பாய்.